முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று, பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்பது கைவிடப்படுகிறது என்கிற முக்கியமான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். எங்களை போன்றவர்களும் ஏற்கனவே, ஏன்னா அங்கே ஒரு 13 ஏரிகளை அளித்தும் பல்லாயிரக்கணக்கான 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட நஞ்சை நிலங்களை அளித்துத்தான் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டது. அதற்கு எதிராக அப்பகுதி மக்கள், விவசாயிகள் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். ஏன்னா 13 ஏரிகளை அளிப்பது என்பதெல்லாம் அது எவ்வளோ பெரிய சிறந்த திட்டமாக இருந்தாலும் அதெல்லாம் ஏற்கக்கூடியதல்ல. அந்த வகையில் மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். மாற்று இடம் என்பதும் அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை கேட்டு பொருத்தமான இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ஆனால் செய்திகள் வெளியிலே வர பல்வேறு ஊடக செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த திட்டத்துக்கு பதிலாக வேறொரு திட்டம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற மாதிரியான செய்திகள் வருகிறது. நிலம் கையகப்படுத்துவது சட்டம் 2013 அடிப்படையில் எந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறதோ அதற்குத்தான் அந்த நிலத்தை பயன்படுத்த முடியுமே தவிர வேறொரு திட்டத்திற்கு பயன்படுத்துவது என்பது 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துவது சட்டத்திற்கு விரோதமானது. ஆகவே இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்று சொன்னால் அந்த நிலங்கள் முழுவதும் விவசாயிகளிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு, ஏற்கனவே அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 எரிவாயு உருளைகள் இலவசமாக வழங்கப்படும் என்பதை ஏற்கனவே அவங்க வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. இப்போது அந்த 3 உருளைகளுக்கான பணம் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்கிற முறையில் அறிவிச்சிருக்காரு. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையிலான இந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். மூன்றாவது, பெண்கள் ஏற்கனவே விடியல் பயணம் என்கிற பெயரில் குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும்தான் நகர பேருந்துகளில் பயணிக்க முடியும் என்கிற நிலைமைக்கு பதிலாக விரைவு பேருந்தாக இருந்தாலும், LSS ஆக இருந்தாலும், டீலக்ஸ் ஆக இருந்தாலும் நகரத்திற்குள் இந்த பேருந்துகளில் பெண்கள் பயணிக்கலாம் என்கிற முறையில் அதுவும் தேர்தல் வாக்குறுதியுடைய ஒரு பகுதி. ஆனால் ஒரு பகுதி தான். ஏற்கனவே அவர்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னது தமிழ்நாட்டில் எங்கே வேண்டுமானாலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்கிற முறையில் தான் வாக்குறுதியுடைய ஒரு பகுதியாக நகர்ப்புறங்களில் இத்தகைய பேருந்துகளில் பயணிக்கலாம் என்கிற முறையில் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு வரோம். அந்த முறையில் இந்த அறிவிப்புகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். தொடர்ந்து இதர வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். சட்டசபையில் அதை ஒரு வார காலத்திற்குள்ளே வெளியிடணும், அப்படி இல்லைன்னா உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய டேபிளில் அந்த கோப்பெல்லாம் இருக்குது, 3 கோப்பு இருக்குது, எப்போ வேணாலும் திறப்பேன் என்ற முறையில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த கோப்புக்கள் அவர் கைக்கு வந்ததற்கு பிறகு அதை காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனடியாக அந்த கோப்புக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்குத்தான் முதலமைச்சர் முன்வர வேண்டுமே தவிர அதுக்கு அதை எதிர்கட்சியினரை அச்சுறுத்துவதைப் போல இது என் கையில் இருக்கே அப்படின்ற முறையில் அவர் சொன்ன விதம் என்பது பொருத்தமானதல்ல. உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட துறைகளில் ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் உடனடியாக சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாமதமில்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்துகிறார். இரண்டாவது, காவிரி பிரச்சனையில் இதுவரைக்கும் உபரி நீர் தான் கொண்டிருக்கிறதே தவிர தமிழகத்துக்குரிய உரிமை நீர் என்பது அங்கே திறந்து விடப்படவில்லை. அணைகள் நிரம்பி வழியக்கூடிய தண்ணீர் தான் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாதவாரியாக திறந்துவிட வேண்டிய தண்ணீர் அளவு அடிப்படையில் தண்ணீர் என்பது திறந்து விடப்படவில்லை. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தண்ணீர் தான் வந்துக்கிட்டு இருக்க பார்த்துக்கலான்ற முறையில் தான் கடந்த வாய்தாவில் அவங்களுடைய கருத்துக்கள் என்பது இருந்திருக்கிறது. அது பொருத்தமானதல்ல. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மாதந்தோறும் இவ்வளவு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் கர்நாடக அணைகளில் போதுமான தண்ணீர் இருக்கிற போது மாதவாரியாக திறக்க வேண்டிய அளவில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்பதை உத்தரவாதப்படுத்துவதற்கு பதிலாக தண்ணீர் வருது, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் என்கிற அந்த அணுகுமுறை என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. அது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆகவே உரிமை நீரை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு உரிய உரிமை நீரை பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வழக்கு என்பது தொடுத்திருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததற்கு பிறகும் கூட முதலமைச்சர் அத்தகைய கூட்டத்தை
நடத்தவில்லை. அந்த கூட்டத்தை நடத்துவது என்பது காவிரி போன்ற பிரச்சனையில் ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்கும் தமிழகம் ஒன்றாக இருக்கிறது காவிரி பிரச்சனையில் என்கிற ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அது பயன்படும். ஆனால் அத்தகைய ஒரு கூட்டத்தை ஏன் இவர்கள் கூட்ட மறுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. எப்படி இருப்பினும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துகிற நிலைமையில் கர்நாடகா நடந்து கொள்ளவில்லை. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்சம் நம்முடைய பாராளுமன்ற தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து சென்று பிரதமரை நேரடியாக சந்தித்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்துக்குரிய தண்ணீரை பெறுவதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்த விரும்புகிறேன். மூன்றாவது, குறுவை சாகுபடி என்பது முழுமையாக பாதிப்பு என்பது ஏற்பட்டுவிட்டது. ஓரளவுக்கு ஆழ்குழாய் கிணறு பாசனம் உள்ள சில பகுதிகளில் அந்த குறுவை சாகுபடி என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அநேகமாக குறுவை சாகுபடி முற்றிலும் இல்லை என்பதுதான் நிலைமை. ஏன்னா அங்கே ஆழ்குழாய் கிணறுகள் போட முடியாது, போட்டால் உப்பு நீர் வந்துவிடும். மயிலாடுதுறை, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் குறுவை சாகுபடி என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே முற்றிலும் தண்ணீர் வராததனுடைய காரணமாக முற்றிலும் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். இப்போது மீண்டும் அதை வற்புறுத்த விரும்புகிறோம் என்பது ஒன்று. இரண்டாவது, ஆழ்குழாய் பாசனத்தை பயன்படுத்தி பயிர் செய்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் கடந்த 2-3 நாட்களாக பெய்த மழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சில ஆயிரம் ஏக்கர் பயிர் சாகுபடி என்பது பாதிக்கப்பட்டு ஏற்கனவே காஞ்சி கெடுத்தது, இப்போ பேஞ்சு கெடுத்ததுன்னு சொல்கிற வகையில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே குறுவை பயிர் பாதிக்கப்பட்ட அறுவடைக்கு தயாராக இருந்து பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வற்புறுத்த விரும்புகிறேன். சாகுபடியே செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை ஏற்கனவே அவங்கெல்லாம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவங்க ஏற்கனவே காப்பீடு என்பதை செலுத்தியிருக்கிறார்கள், பிரீமியம் என்பதை செலுத்தியிருக்கிறார்கள். ஆகவே பயிர் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகி உடனடியாக காப்பீட்டு தொகையை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையையும் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்